அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒருவர் எந்த இடத்தில் தொழுதாரோ அதே இடத்தில் அவர் அமர்ந்திருக்கும் வரை அவருக்காக, இறைவா இவரை மன்னிப்பாயாக, இவருக்கு அருள் புரிவாயாக என்று மலக்குகள் துஆ செய்கிறார்கள். நிபந்தனை என்னவென்றால் அவருக்கு உலு முறியாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 445. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மலக்குகளுடைய துஆ என்பது மிக பெரிய பொக்கிஷம். ஏனெனில் மலக்குகள் தாங்களாக எதையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதையே அவர்கள் செய்து முடிப்பார்கள். அந்த வகையில் நமக்காக அவர்கள் அல்லாஹுவிடம் துஆ செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹுவே செய்து கொடுக்கிறான். பாவ மன்னிப்பு, இறை அருள் போன்ற பாக்கியங்களை நமக்கு வழங்க அல்லாஹ் முடிவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். இதை நாம் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாம் எந்த இடத்தில் தொழுதோமோ அதே இடத்தில் உலு முறியாத நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாம் தொழுத இடத்திலேயே அமர்ந்து தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய தஸ்பீஹ், திக்ருகள், பிரார்த்தனைகள் ஆகியவற்றை ஓதி முடித்த பிறகே அங்கிருந்து எழ வேண்டும். இதன் மூலம் நாம் மலக்குகளுடைய துஆவை பெற்றுக்கொண்டே இருப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.